அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் வானதி குமாரராஜா, சிட்னி ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகின்றேன். இலுத்தானி கனடாவில் 1000 மலைய மக்களின் கல்வி திட்டத்தின் ஒரு ஆசிரியராக அவர்களின் முன்னேற்றத்துக்கு உதவுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வேர்களும் விடுதிகளும் 2025 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பவர்கள் இளம் ஆசிரியர்கள் அபிராமி ஜெயநந்தினி, அஜினி அஜந்தன் மற்றும் அஜிதா பிரபா. இத்துடன் இந்நிகழ்ச்சி எந்த தடங்களுமின்றி நடைபெற தொழில்நுட்ப உதவி வழங்குகிறார்கள் ஆசிரியர் குகேந்திரன் சபாரத்னம் மற்றும் இளம் ஆசிரியர் அஞ்சினி. இந்நிகழ்ச்சியை கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொண்டு இனிதே நடைபெற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புடன் வணக்கம். Thank you, Vanadi Auntie. As she mentioned, we wanted to acknowledge that she is actually one of Iluttani's first educators, so thank you again. Now it's our turn. As Auntie mentioned, we'll be taking over from here. A quick introduction. My name is Ajita. My name is Abhi. And my name is Ajini. And we'll be your MCs for today's program. We also have our technical supporters, Kuan Uncle and Angeline. A huge thank you to Angeline and Kuan Uncle for your support. வானதி ஆண்டி மீண்டும் நன்றி. இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். நாம் தொடங்குவதற்கு முன் சில குறிப்புகள். Before we begin, just a quick note. Since this is a virtual program, some things we do in person, like giving a round of applause for our performers, are not possible. But don't worry, we have a great alternative. At the bottom of your Zoom screen, you'll see a button labeled React. If you click on it, you'll find an applause emoji. That's what we'll be using for our virtual applause throughout today's program. அமலிலும் கூற வேண்டியது எங்களது கடமை. எல்லோரும் ஜூமில் இணைந்திருக்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் உங்கள் பாராட்டுகளை கைத்தட்டின் மூலம் தெரிவிக்க முடியும். நீங்கள் உங்களது கணினியில் அல்லது தொலைபேசியில் ஜூம் பகுதியில் ரியாக்ட் பட்டனை அமர்த்தி அதில் கைத்தட்டும் படத்தை அமர்த்தவும். இப்போ ஒருக்கா முயற்சி செய்து பார்ப்போமா? Awesome. Let's move on. அடுத்ததாக தமிழ் தீபம் ஏற்றல். For our initial opening, we would like to start off with the lighting of the holy lamps by our advisory team and one of our directors. Accompanying the lighting of the holy lamps, we have Ajita Prabha singing the Thebam song. வணங்கிட ஏற்றினோமே தமிழ் தீபம் தாயே தமிழே நீயே அம்மாதி மூலம் உன்னை வணங்கிட ஏற்றினோமே தமிழ் தீபம் மூத்தவளே முதல் மொழியானவளே பார்தனே ஆள்பவளே அன்னையே தாயே வணங்கிட ஏற்றினோமே தமிழ் தீபம் அம்மா 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 உன்னை வணங்கிடுவோம் பார்தனில் தமிழ் குடியாகுமே தமிழ் தீபம் ஏற்றியே வணங்கிடுவோமே தமிழ் தீபம் ஏற்றியே வணங்கிடுவோமே தங்கதி
தமிழ் தீபம் ஏற்றியே வணங்கிடுவோமே தங்க தீபம் ஏற்றியே வணங்கிடுவோமே தங்க தீபம் ஏற்றியே வணங்கிடுவோமே தாயே தமிழே நீயே அம்மாதி மூலம் ஏற்று மங்களே ஏற்க வேண்டுமே தமிழர் பண்பாட்டுக்கமைய தமிழ் தீபம் ஏற்றி விழாவை ஆரம்பித்தவர்கள் டாக்டர் பத்மா சோமலிங்கம், வசந்தா தில்லைநாதன், காஞ்சனா கிருஷ்ணதாசன், தமயந்தி, உமா சரண் மற்றும் ராணி ஜெயரத்னம். பாடியவர் அஜிதா பிரபா. அஜிதா, எழுத்தாணி கனடாவின் தமிழ் தீபம் பாடலை நீங்கள் கையில் எடுத்து அதற்கு இசை அமைத்து ஒரு தலை சிறந்த பாடகி போன்று உணர்வு பூர்வமாக பாடியதை எண்ணி எழுத்தாணி கனடா உண்மையில் பெருமை அடைகின்றது. வாழ்த்துக்கள். நன்றி அபிராமி. அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து. எமது மலையக மாணவர்கள் ஆகிய தமிக்ஷா காமராஜ் மற்றும் விதுஷிகா முருகனின் காணொளி இதோ. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்த தனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொலைவினைதரு தொல்லையகன்று சுரக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமலர்ந்த தனத்து மருந்து வாழியவே. Thank you to our students, Tamikshika and Vitusha, for singing our Tamil Thai Valte. We have some very talented students in our hands. Definitely. Hey Abhi, did you know not only do we have talented students that can sing, but we also have some very talented educators as well. ஓம், உண்மையாவே எங்கட மாணவர்கள் மட்டுமல்ல, எழுத்தாணியின் ஆசிரியர்களும் திறமைசாலிகள் தான். இதோ கனடாவின் தேசிய கீதம் பாட வருகிறார் அஜினி அஜந்தன். Next, we would like to welcome Ajini Ajandan to sing our Canadian national anthem. Oh, Canada, our home and native land, true patriot love in all our sons command. With glowing hearts we see thee rise, our true north strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on guard for thee. Oh Canada, we stand on guard for thee. Thank you. Thank you, Ajini. Next, we would like to invite Angeline Christianton. Before we continue with the rest of our program today, we want to take a moment to acknowledge the land we are on and the Indigenous communities who have cared for it for generations. Land acknowledgements are an important step in recognizing the ongoing impacts of colonization and reaffirming our commitment to reconciliation.
As settlers, we're grateful for the opportunity to gather here and recognize the generations of Indigenous people who have been stewards of this land for thousands of years. In particular, we acknowledge the ancestral and traditional territories of the Ojibwe, the Anishinaabe, and especially the Mississaugas of the Credit, whose territories are covered by the Upper Canada Treaties and on whose land Isidani Canada is based on. We deeply appreciate their historic and ongoing connection to this land and recognize the vital contributions of Métis, Inuit, and other Indigenous people in shaping and strengthening our communities, our province, and our country as a whole. This acknowledgement is not just about the past. It is a reminder of our collective responsibility to uphold the principles of truth and reconciliation and to take meaningful action towards justice for Indigenous people all across Canada. Thank you, everyone, and enjoy the rest of our program. Thank you, Angeline. Before we continue, I just wanted to ask everyone if they could please mute their mics while other people are talking, or if they can please mute it while there are other performances going on. Thank you. தமிழர் பண்பாடு வந்தோரை வரவேற்று உபசரிப்பது. அதற்கிணங்கை சபையோரை வரவேற்பதற்காக டாக்டர் பத்ம சோமலிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். உங்கள் அறிமுகத்திற்கு நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் பண்பாட்டில் முக்கிய கூறுகளில் ஒன்று வரவேற்பு. எழுத்தாணி கனடா சார்பாக இங்கு குழுமியிருக்கும் அனைத்து நல் நெஞ்சங்களையும் உளமாற வாழ்த்துகின்றேன். எழுத்தாணி கனடாவின் வேர்களும் விழுதுகளும் என்ற நிகழ்வு அதன் முதல் பொது நிகழ்வாகும். இந்த நிகழ்வானது புலம்பெயர் இளம் சமுதாயத்தையும் தாயகத்து இளம் சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாகும். இந்த உறவு பாலம் ஆள் போல் வளர்ந்து அருகுபோல் வேரூன்றி வருங்கால இளம் சமுதாயத்துக்கு அறம், அறிவு, பண்பாடு என்பவற்றை கையளிக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மீண்டும் உங்கள் வருகைக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனுபவம் நிறைந்த கருத்துக்களை கூறியதற்கு மிக்க மிக்க நன்றி. Earlier, I mentioned that we have some incredibly talented singers in our organization, but talent doesn't stop there. We also have amazing dancers. Up next, we have the graceful angel Anslim, who will be performing a Bharatanatyam welcome dance. அடுத்ததாக நிகழ்வு வரவேற்பு நடனம்.
பத்து தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து பத்து பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்க தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட Wow, what a wonderful performance done by Angel. Her grace and expressions truly set the perfect tone for our event. Thank you again for your beautiful dance. Why don't we all give Angel a virtual round of applause? Awesome. அடுத்ததாக ஆசி உரை வழங்குபவர் அமலா அம்பலவாணர் அவர்கள். For those who don't know what an Ase is, it is a blessing from our elders. In today's program, we are going to be having one of our educators, which a lot of our students might recognize. She's one of our oldest educators in Elatani. So again, we would like to thank and welcome Amala Ambalavana to bless us with her Ase. Thank you for the introduction. எழுத்தாணி ஓராண்டு பூர்த்தி செய்து கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி என்னிடம் கேட்டபொழுது நான் அதற்கு ஆமோதித்தேன். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் எழுத்தாணி அங்கத்தரவர்களுக்கு. அத்தோடு கூட ஒரு 2 மாதங்கள் நான் ஆசிரியராக பணியாற்றியதும் அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நந்தினிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எழுத்தாணி எவ்வளவு ஆச்சரியமாக தொடங்கியதென்று நான் எண்ணும் பொழுது எனக்கு அது மிகவும் ஆச்சரியமாயிருக்கின்றது. என்னென்னால் அதிலே பலர் சேர்ந்து ஒன்றாக கூடி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு பல நாட்கள் அவர்கள் ஆலோசித்து ஆரம்பித்ததனால் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அவர்களை பாராட்டவும் வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதுவும் விசேஷமாக பதுல்லையில இருக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக அவர்களை தொகுத்து அங்கே அந்த வசதியாக ஆன்லைனில் கொடுக்கக்கூடியதா இருந்ததற்கு அது ஒரு மிகவும் பாராட்டத்தக்க ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் இதுதான் முதல் தடவை நடக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அதுவும் வேறு வேறு நாடுகளிலிருந்து ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். மாணவர்கள் கூட மிகவும் ஊக்கமாக அங்கே வந்து அவர்கள் இதில் பங்கேற்றி அங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய பாடசாலை அதிபர் அதை குறித்து எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். விசேஷமாக நாங்கள் இந்த சங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர்களை நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கு நல்லாசி கூறுகின்றோம். A lot of planning and organizing and executing of this program has taken place. As Tamils, we must honor them, as well as we are grateful and proud to be a part of it, and we applaud them for the work that has been going through. It is not an easy thing. It's a great honor for as Tamils to see that we are able to give the people who are less fortunate than us to educate them, and this has been done on a honorary basis, a selfless service, and I wish to claim and give them and applaud them for doing this. And I think this is just the first year, and this will continue, and many of the students who are well learning there will become great teachers as well as in different areas of their life. I wish them all the best in the future. Thank you. It's really a blessing and motivation to have you come speak in front of us today. So thank you again. இடமொழி கலப்பில்லாத தமிழை பயன்படுத்த முடியும். மலையாள மாணவர்கள் திலானி அமிர்தலிங்கம், லயன்வி அலெக்சாண்டர் மற்றும் தில்ஷானி குலேந்திரன் உரையாட்ட வருகிறார்கள். இவர்களது உரைக்கு மொழி உரையாட்டுகிறார் எழுத்தாணியின் ஆசிரியர்களில் ஒருவரான அகிலா பாலசுந்தரம். Next, we will be having some of our Malayalam students do a speech directed by one of our educators, Ahila Balasundram. எல்லாருக்கும் பணிவான வணக்கம். இப்போது எனது விஞ்ஞான வகுப்பில் கற்கும் மாணவிகளில் மூவர் எப்படி பிறமொழி கலக்காத தமிழை பயன்படுத்த முடியும் என்று தங்களது கருத்துக்களை கூற வந்துள்ளார்கள்.
வாருங்கள் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் பிறமொழி கலப்பில்லாத தமிழை பயன்படுத்துவோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார் பாரதியார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல் வளத்தோடு விளங்கிய ஒரு மொழிதான் இந்த தமிழ் மொழி. நாம் தமிழ் மொழியை நற்றமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ் என்றெல்லாம் சிறப்பித்து கூறுகின்றோம். தமிழில் 60 லட்சம் சொற்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. அது மட்டுமன்றி ஆங்கில சொற்களஞ்சியத்தில் உள்ள ஆங்கில சொற்களை விட 3 மடங்கு அதிகமானதாகவும் காணப்படுகிறது. ஆனால் நாம் இந்த 6 லட்சம் சொற்களை தமிழில் வைத்துக் கொண்டும் நாம் பிற மொழிகளுடன் கலப்பு செய்துதான் தமிழை பேசுகின்றோம். இன்றைக்கு ஆங்கிலம் எவ்வாறு தமிழோடு பின்னி பிணைந்துள்ளதோ அதே போல் வடமொழியான சமஸ்கிருத மொழியும் பின்னி பிணைந்துள்ளதை காணலாம். எம் முன்னோர்கள் இந்த பிறமொழி கலப்பில்லாத தமிழைத்தான் பேசினார்கள், கற்றார்கள். இவர்கள் இந்த தமிழைத்தான் பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஆதாரமாக தற்காலத்தில் நடாத்தப்பட்ட ஆய்வுகளின் போது கிடைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் ஆதாரமாக விளங்குகின்றன. அது மட்டுமன்றி அக்காலத்தில் அவர்கள் எந்த பிற மொழிகளையும் தமிழுடன் கலந்து பேசவில்லையே. அப்படி இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் தமிழை பிற மொழிகளுடன் கலந்து பேச வேண்டும்? தற்கால மனிதர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த தமிழை பிற மொழிகளுடன் கலப்பு செய்து நாசம் செய்கிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த தமிழுக்கு எந்த பிறமொழி சொற்களும் தேவையில்லை. காரணம், நாம் பயன்படுத்தும் பிறமொழி சொற்களுக்கேற்ற தமிழ் சொற்கள் நம் தமிழ் மொழியில் உள்ளது. அதனால் எமக்கு எந்த பிறமொழி சொற்களும் தேவையில்லை. நாம் தமிழர்கள், நாம் தாம் நமது தமிழை பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் நினைத்தால் எதுவும் முடியும். இப்போது நாம் பிறமொழி கலப்பில்லாத தமிழை பயன்படுத்தினால்தான் எதிர்கால சந்ததியினரும் பிறமொழி கலப்பில்லாத தமிழை பயன்படுத்துவர். எம் முன்னோர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த இந்த செந்தமிழை நானும் கட்டி காப்பாற்ற வேண்டும். எனவே பிறமொழி கலப்பில்லாத தமிழை பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் பிறமொழி கலப்பில்லாத தமிழை கையளிப்போமாக. என் பேச்சுக்கு செவிசாய்த்த சபையோருக்கு நன்றிகள். அவை தலைவர் அவர்களே, அறிவுசார் பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் மத்தியில் கூற எடுத்துக்கொண்ட விடயம் பிறமொழி கலப்பு இல்லாத தமிழை பயன்படுத்த முடியும் என்பதாகும். கல் தோன்றி மண் தோன்றிய காலத்துக்கு முன்பே தோன்றியது தமிழ் மொழி. அவ்வாறு இருக்க மொழிக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை இன்று எமது நவீன சமூகம் பிறமொழி கலப்பால் நாசம் செய்துவிட்டது. பொதுவாக எடுத்துக்கொண்டோமானால் கல்வி பிறந்ததிலிருந்தே ஆங்கில மொழியை பயன்படுத்தியது போல் தன் பிள்ளைகளை ஆங்கில மொழியில் புகுப்பித்து இன்று அவர்களுக்கு தமிழில் ஆ என்ற எழுத்து கூட தெரியாமல் போய்விட்டது. தாய்மொழி தமிழ் என்றால் எதற்காக நாம் ஆங்கில கல்வியை கற்க வேண்டும்? ஏன் தமிழ் மொழியில் கற்று எவரும் சாதிக்கவில்லையா? அடுத்ததாக தொலைபேசி பாவனை. தமிழை தமிழாக பயன்படுத்தாது ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதி தமிங்கிலம் எனும் நவீன மொழியற்ற மொழியை உருவாக்கி தன் தாய் மொழியை வேரோடு தகர்த்துவதில் இளையோர் மட்டுமல்லாமல் எமது பெற்றோரின் வயதையொற்றிய பலரும் உறுதுணையாகின்றனர். எந்த மொழியிலாவது தன் தாய்மொழியை பெயராக சூட்டுபவர்கள் உள்ளனவா? தமிழ் நிலா, தமிழ்வாணன் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய விடயம்தான். இவ்வாறு நம் முன்னோர்கள் தமிழ் வளர தவம் புரிந்து தமிழை பாதுகாத்தது போய் இன்று நம் இளைஞர் சமூகம் தமிழை பிறமொழி கலப்பால் நாசம் செய்கிறது. பிறமொழி கலப்பு இல்லாத தமிழை பயன்படுத்தி தமிழை வளர்ப்போம், நாமும் வளர்வோம் என்று கூறி இவ்வளவு நேரமும் எனது பேச்சை ஆவலுடன் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இருப்பிடம் சேர்கிறேன். நன்றி. வற்றாது சிவநதி வளைந்தோடும் நாட்டிலே பொற்காலம் போற்றும் எங்கள் பூந்தமிழ் வளம் பெருக சொற்காலம் பெருமை கொள்ளும் எக்காலம் சென்றாலும் அழியாது தமிழ் மொழியே என் பூகோளம் உரைக்க வார்த்தைகளே இல்லை. அவ்வகையில் சபையோருக்கு எனது முதற்கண் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது பிறமொழி கலப்பு இல்லாத தமிழை பயன்படுத்த முடியுமா என்பதே. நிச்சயமாக பிறமொழி கலப்பு இல்லாத தமிழை நம்மால் பயன்படுத்த முடியும் என்பதை ஆணித்தனமாக கூறுகிறேன். எம் தமிழ் செம்மொழி
அதாவது இவ்வுலகில் இன்றும் பயன்பாட்டில் உள்ள பழைய மொழிகளில் ஒன்றென அறிவியல் கூறும் முதல் தோன்றிய மொழியாகும். செம்மொழியாக எம்மொழி திகழ்வதற்கு காரணம் பல. அவற்றில் இதோ சில. எம்மொழியில் இல்லாத சொற்களே இல்லை. உதாரணமாக, இந்த நூற்றாண்டின் பயன்பாட்டில் உள்ள இணையவழி, கணினி போன்ற பல சொற்களை என்னால் எடுத்து எம்ப முடியும். அடுத்து, எம்மொழியால் எந்தவித மொழியும் இணையாமல் தனித்துவமாக இயங்க முடியும் என்பதற்கு எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கையாளப்பட்ட தொல்காப்பியமே எடுத்துக்காட்டாகும். தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே ஆதிமனிதன் பயன்படுத்திய ஒளி வடிவங்கள் தொடர்கிறது. தமிழின் பல சிறப்புகளில் இதுவும் ஒன்றாகும். இதற்கு உதாரணமாக ஓ என்ற ஒரு எழுத்தே போதும். காடுகளில் வாழ்ந்த ஆதிமனிதன் ஓ, ஆ, இ என்றெல்லாம் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். சபையோரே, தமிழை அறிந்த நீங்கள் இந்த ஒளியின் எழுத்து வடிவங்களை அறியாமலா போயிருந்திருப்பீர்கள்? எது எவ்வாறாயினும் இன்றைய இளையோர் ஆங்கில சமஸ்கிருத மொழிகளை பயன்படுத்தாமல் தமிழை பேசுவதற்கோ எழுதுவதற்கோ முடியாமல் தத்தளிக்கின்றனர் என்பதே இன்று நாம் எதிர்நோக்கும் மிக பெரிய அபாயங்களில் ஒன்றாகும். இதை நாம் எவ்வாறு களையப் போகிறோம்? பார் முழுவதுமே தமிழ் தமிழ் என்று உயிரினும் மேலாக உச்சரித்த எம் முன்னோருக்கு நாம் எவ்வாறு கைமாறு செய்ய போகிறோம்? எமக்கு அடுத்து வரும் தலைமுறையினருக்கு தமிழை தமிழாக கையளிப்பதுதான் நாம் நம் முன்னோருக்கு அளிக்கும் பாரிய கொடையாகும். இதை எவ்வாறு செய்ய போகிறோம்? இளையோரே, சிந்தியுங்கள் என்ற வேண்டுகோளுடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் மிகவும் அழகாகவும் இனிமையுடனும் அழுத்தத்துடனும் எவ்வாறு பிறமொழி சேர்க்காமல் தமிழை பேச முடியும் என்று கூறினீர்கள். நீங்கள் மூவரும் கூறியது உண்மையில் மிகவும் அழகாக இருந்தது. அதிலும் தில்ஷானி 60 லட்சம் சொற்கள் தமிழில் இருக்கின்றன என்று கூறி என்னை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். திலானி, நான் கூட தொலைபேசியில் தமிழ் கதைக்கலாம் என்ற முடிவுக்கு வர உதவியுள்ளீர்கள். லேயானி, நீங்கள் கூறியது போல் நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழை தமிழாக அடுத்த சந்ததியினர்களுக்கு கையளிப்போம். எல்லோரும் வாருங்கள், சேர்ந்து கையளிப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அகிலா ஆண்டி. விஞ்ஞான ஆசிரியர் எப்போது தமிழ் ஆசிரியராக மாறினீங்கள்? அஜித், எங்களுடைய மாணவர்களுக்கு பேச்சு மட்டுமா தெரியும், நடனமும் ஆடுவார். அடுத்ததாக நடனம் மலையக மாணவர்கள். இயக்கம் பிரீமா நடன பாடசாலை, கனடா. Dance directed by Prima Dance School, and the performers are Dinu Daksin Prabhakaran, Kiloshan Kogileswaran, Uppalakshi Vijayaratnam, Kavini Selvaratnam, Kamshika Kandaruban, Kamalya Kamaladasan, Sakida Murugaya, Yoshima Jutasan, Danushikya Lechman, Dilakshika Chandran, Srujana Kamaladasan, and Saranita Pushparaj. Pero ti patta ya din urunga nunda moane urumi patta ya
Anubana. Adi 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 adi. Amma sona manasilayo. Adi 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 adi. Onna ninna manasilayo. What an amazing performance done by our Malayaha students. Yes, that was a beautiful performance. மலையக மாணவர்களுக்கு ஜூமுக்களால் கற்பிப்பதை என்பது எவ்வளவு கடினம், எத்தனை தடைகள் என்பதை ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்களது அனுபவம் மூலம் நன்கு அறிவோம். ஆனால் கிருத்திகா ஜூமுக்களால தான் இந்த டான்ஸ் பழக்கி இருக்கிற என்பது ஒரு ஆச்சரியமான கடினமான விடயம். So again, thank you Kritika for sharing and teaching your amazing talents to our Malayaha students. Next, we would like to invite one of our directors, Deepan Murthy, to talk about our organization. Thank you kindly to our Masters of Ceremonies this evening. It's definitely not an easy job, especially on a platform like Zoom. எனது இன்றைய உரையானது பெரும்பாலும் ஆங்கிலத்திலே ஆற்ற வேண்டியிருக்கும் என்பதற்காக சபையோரிடம் முதல் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். For those of you whom I have not had the previous pleasure of meeting, my name is Deepan Murthy, and I'm one of the directors of Elutani Canada. I was born in Sri Lanka, grew up in Canada, and I'm presently employed in the States, specifically New York City. As a child of Sri Lankan refugees to Canada, much of the blessings that have come my way were greatly in part to the countless opportunities that Canada had provided for me. And as such, I'm honored to be working for an organization like Elutani Canada that is so committed to paying it forward and giving back to the very same Sri Lankan community that most of us trace our roots back to. Specifically, Elutani Canada is a registered non-profit organization at the provincial level within Ontario, and it was founded by Ms. Nalini Muthalingam, who serves as its current president. அதாவது எழுத்தாணி கனடா அமைப்பானது கனடாவை தளமாக கொண்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாகும். இதன் நிறுவன தலைவரும் நளினி முத்தலிங்கம் ஆவர். எழுத்தாணி's first வேர்களும் விழுதுகளும் 2025 welcomes all of you to tonight's exciting performances. The inspiration for the naming of tonight's event comes from the mighty banyan tree, or alamaram in Tamil. This tree has a fairly unique characteristic of dropping new roots down from its very branches. Our brothers and sisters in Sri Lanka, literally and figuratively, are the roots of our heritage. From the strength and courage that we draw from them, the Tamil diaspora have spread far-reaching branches across many other nations. Speaking as a member of that very diaspora, I, for one, feel very fortunate whenever I'm able to drop new roots down a way that grounds me to from where I came. It is Elutani's most sincerest wish that as educators connecting with the youth of Sri Lanka, that you develop a deeper bond that benefits you as much as it does them. Samitram nama pirichalam, Taimoli Tamale em ore adeyalam. You may have heard the expression that it takes a whole village to raise a single child. And to that end, indeed, many good-hearted individuals are putting their time and effort into the growth of this organization. Although I am truly grateful to each and every one of you, within the time constraints available to us, I'd like to highlight the contributions of a select few. Elutani's accountant, Thiru Sadish Somalingam. He graciously keeps our finances in check and ensures that we remain sustainable amongst numerous other matters that he handles for us. We thank you very so much for donating your expertise and time with us. Thanarajan Jesudasan. He is one of our educators and our valued IT coordinator. He created our beautiful Elutani logo from scratch and generously offers his skills and talents wherever they are needed. Next, I'd like to thank Tirumadi Malacharvi Muttaya. She was our coordinator for the Malayalam Educational Project, and her work made a remarkable impact on the success of that project, and we thank her greatly for it. These individuals have achieved significant advances in their own personal careers, and despite the demands and responsibilities that undoubtedly come with such roles, they make the time to support our students, in the hope that the next generation may achieve heights that surpass that of their own. Again, we thank you deeply for your contributions to Elutani Canada. At this time, we'll move on to awarding special recognition certifications for our educators. As such, we kindly ask that you unmute yourself and say hello to the audience when your name is announced.
Before we begin, I'd like to take the time to recognize a very special well-wisher of our organization, Mr. Anandavel Erlinayagam, followed by Ms. Abhirami Jayanandan, நன்றி. Ms. Ahila Balasundaram, Ms. Ajita Prabha, Thank you. Ms. Angel Ansalam, Ms. Angeline Christianton, Ms. Ashley Baptist, நன்றி. Mr. Kirupa Namasivayam, Mr. Kugunendran Sabaratnam, Ms. Pushpa Christie, Thank you, sir. Mr. Satyanathan Shanmugam, Mr. Sumiraj Theo, Mr. Thanarajan Jesudasan, Ms. Vanadi Kumaraja, நன்றி. Mrs. Varada Jagadiswaran, Mr. Vijay Nagalingam. Thank you so much, everyone. We are truly indebted to your efforts. As a surprise gift to one student of one family who took part in one of the many wonderful performances lined up for you tonight, we will be awarding 2 months' worth of data fees to the lucky winner. வேர்களும் விழுதுகளும் 2025 கலந்து தமது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு அன்பளிப்பாக 2 மாதங்களுக்கான டேட்டாவே எழுத்தாணி வழங்க உள்ளது. Lastly, I would like to touch upon the fact that this event would not be possible without our coordinators and supporters, inclusive of our advisory committee and program management committee. அனைவருக்கும் நன்றி, and with that I'll pass it back to our Masters of Ceremonies. Thank you, Deepananna. Thank you for speaking about the analogy of our roots to a tree. It is very true that we are truly blessed to have the opportunity to be able to give back to our people in Sri Lanka. Thank you so much. You're most welcome. மலையக மாணவர்களின் கல்வியும் எழுத்தாணியின் பங்களிப்பும். இந்த உரையை ஆற்றுவதற்காக கலைமகள் மகா வித்யாலயத்தின் தலைமை ஆசிரியராகிய திரு வடிவேல் நீரோஷன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது இந்த நிகழ்வு எழுத்தாணி கனடாவினுடைய ஏற்பாட்டில் இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வேர்களும் விழுதுகளும் என்ற தலைப்பிலே கலை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற அஜிதா, அஜினி, அபிராமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான விடயம், இந்த எழுத்தாணி கனடாவினுடைய கௌரவத்துக்குரிய நிறுவனர், இயக்குனர் நளினி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எழுத்தாணி கனடாவினுடைய இயக்குனர்கள், பங்காளர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய இந்த முதலாவது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மலைய மாணவருடைய கல்வியும் எழுத்தாணியும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த எழுத்தாணி மலையகத்திலே பல்வேறு விதமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கல்விக்காக எழுத்தாணி தன்னுடைய முழு பங்களிப்பை வழங்கி எங்களுடைய மலைய மாணவருடைய கல்வி வளர்ச்சியிலே பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்தி வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நான் இந்த மலைய கல்வி எனும் பொழுது வெறுமனே மலைய கல்வியோடு இணைந்து எங்களுடைய பாடசாலைகள், இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகள் எவ்வாறு இயங்குகின்றது போன்ற பல்வேறு விடயங்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில் இலங்கையில் சுமார் 1155 பாடசாலைகள் இருக்கிறது. அதாவது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பாடசாலைகள், தமிழ் மொழி பாடசாலைகள், தோட்டப்புறத்தை சேர்ந்த பாடசாலைகள் என மொத்தமாக 1155 பாடசாலைகள் இலங்கையிலே இருக்கிறது. இந்த இலங்கையில இருக்கின்ற பாடசாலைகள்
834 பாடசாலைகள் பெருந்தோட்டத்தை அடிப்படையாக கொண்ட பாடசாலைகளாக காணப்படுகின்றன. இந்த 834 பாடசாலைகள் பெருந்தோட்ட பாடசாலைகளிலே இலங்கையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்ட பிள்ளைகள் கற்கக்கூடிய பாடசாலைகளாக இந்த பாடசாலைகள் இருக்கின்றது. இந்த 834 பாடசாலைகளிலும் பார்த்தீர்கள் என்றால் சுமார் 12,800 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த பாடசாலைகளிலே கல்வி பயில்கின்றமை ஒரு குறிப்பிட்ட விடயமாக இருக்கிறது. இந்த மலையக மாணவர்கள் எனும் பொழுது, அதாவது பெருந்தோட்டத்தை சார்ந்த தேயிலை தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் எனும் பொழுது, இவர்கள் பல்வேறு விதமான சவால்களுக்கு இந்த கல்வியிலே முகம் கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மாணவர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளியின் பிள்ளைகளாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியினுடைய சாதாரண வருமானம், ஒரு நாளைக்கான வேதனம், ஊதியம், சேலரி நாங்கள் நினைக்கின்றோம் 1350 ரூபாய். இந்த 1350 ரூபாவை கொண்டுதான் அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது தனக்கு தேவையான பொருளாதாரம், அதே போன்று தன்னுடைய போசாக்கான உணவு, அதே போன்று இன்னும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இந்த ரூபாய் 1350 கொண்டுதான் இவர்கள் அதனுடைய முழு நாள் தேவையும் பூரணப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. எனவே ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை ஒரு வீட்டில் வேலை செய்வாராக இருந்தால் மாதத்துக்கு நீங்கள் அதை பெருக்கிக் கொண்டு பார்க்கலாம் எவ்வளவான ஒரு வருமானம் அவர்கள் கிடைக்கிறது என்று. எனவே இந்த தொகையை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களூடாக கல்வியை பயில வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே நான் இது ஒரு 3 விதமாக இந்த விடயங்களை நான் நோக்குகின்றேன். முதலாவது, பெருந்தோட்ட மாணவர்கள் கல்வியிலே தான் எதிர்கொள்கின்ற சவால்களை 3 கோணங்களிலே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, பொருளாதார ரீதியாக எங்களுடைய பெருந்தோட்ட மாணவர்கள் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்குகிறார்கள். நான் முன்பு கூறியது போல 1350 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி எங்களுடைய மாணவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய ஒரு நாள் உணவுக்கு சாதாரணமாக ஒரு 3 கிலோ அரிசி வாங்க வேண்டும் என்றால் இலங்கையிலுடைய தற்பொழுது 240 ரூபாய் அரிசி 1 கிலோ என்ற விலை. ஒரு 3 நேரத்துக்கு அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபாய் போல அவர்கள் அந்த அரிசி தேவைக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மிஞ்சிய தொகைகளை அவர்கள் தன்னுடைய இதர தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய மாணவர்கள் கல்வி கற்பதற்கான பல்வேறு தடைகள் இருக்கிறது. எனவே பொருளாதாரம் குறைவாக இருக்கின்றபடியினாலே மாணவர்களுடைய போசாக்கு தொடர்பான பிரச்சனை எங்களுக்கு எழுந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய பாடசாலையிலே மலைய பிரதேசங்களில் அதிபர் என்ற வகையிலே எங்களுடைய கற்கின்ற மாணவர்களை நாங்கள் நன்கு அறிவோம். அவருடைய உடல்நிலை தொடர்பான விடயங்களை நன்கு அறிவோம். அவருடைய உளநிலை தொடர்பான விடயங்களை நாங்கள் நன்கு அறிவோம். எனவே அவர்கள் மிகவும் சிக்கலான நிலையிலே இந்த காலப்பகுதியிலே வசிக்கிறார்கள். இந்த போசாக்கான உணவு இல்லாத காரணத்தினால், மாணவர்கள் உட்கொள்கின்ற உணவு போதுமாக இல்லாத காரணத்தினால் இவர்களுடைய தேவை, உடலியற் தேவைகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே இது பல்வேறு சவால்களாக காணப்படுகிறது. எனவே பாரிய சுகாதார பிரச்சனைகள் எங்களுடைய மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உணவு பிரச்சனை காரணமாக எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே மந்த போசனை, அதாவது போசாக்கு குறைபாடு, சத்துள்ள உணவு எடுத்துக்கொள்ளாததினால் உடல் ரீதியான பல்வேறு நோய்கள் போன்ற பல்வேறு சவால்கள், உயரத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லை, வயதுக்கேற்ற பாரம் இல்லை போன்ற பல்வேறு சிக்கல்களை எங்களுடைய மாணவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். எனவேதான் இந்த எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே கல்வியிலே அவர்கள் தாங்கள் செலுத்துகின்ற கவனத்தை பார்க்கும் பொழுது சற்று குறைவாக இருக்கின்ற விடயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நோய் நிலைமைகள், உடல் சோர்வு, மனச்சோர்வு காரணமாக இந்த மாணவருடைய கல்வியில இவர் முழுமையாக தன்னுடைய அர்ப்பணிப்பை ஈடுபடுத்துவதிலே பல்வேறான சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். அடுத்தபடியே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய மாணவருடைய இருப்பிடம், அதாவது குடியிருப்பை நாங்கள் நோக்கும் பொழுது பெருந்தோட்ட புறங்களிலே பெரும்பாலான மாணவர்கள் தனக்கு அமைக்கப்பட்ட அந்த லயன் என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே குதிரைகளை கட்டுவதற்காக நிறுவப்பட்ட ஒரு தொடர் குடியிருப்பு, தொடர் அந்த பட்டி என்று சொல்வார்கள். அதிலேதான் எங்களுடைய மலையக பெற்றோர்களுக்கு அல்லது எங்களுடைய மலையக மாணவர்களுக்கு தேவையான வீடு வசதிகள் இருக்கின்றன.
அதாவது 10க்கு 10 கொண்ட ஒரு காம்பரா, ஒரு ரூம் ஒன்று, 10x10 ஒரு ரூம் உண்டு. அதே போன்று அதுக்கு முன்பதாக சில வேளை 10க்கு 6 அல்ல 5 கொண்ட ஒரு திண்ணை, அதாவது கிச்சன் என்று சொல்வோம் நாங்கள், சமையலறை போன்ற 2 அமைப்புகளை கொண்டதாகத்தான் இவருடைய வீடுகள் இருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த வீடுகள் தொடர் குடியிருப்பு, வீடு இடம் போதாது, ஒரு 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 ரூம், ஒரு அறை இருக்கின்றபடியினாலே எங்களுடைய மாணவர்கள் பல்வேறான சமூக சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். சமூக சிக்கல்கள் எனப்படும் பொழுது எங்களுடைய மாணவர்கள் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் பாடசாலை அதிபர் என்றபடியினாலே எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த மாணவர் மத்தியிலே இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு இடம் என்பபடியினாலே அவர்களுடைய நிறைய பிரச்சனைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விடயங்கள் நாங்கள் கவனிக்கலாம். எங்களுடைய மாணவர்கள் இவ்வாறான நெருக்கமான சூழலிலே வாழ்கின்றபடியினாலே அவர்கள் பல்வேறு சிக்கல்களை, உதாரணமாக சிறு வயது திருமணம் போன்ற பல்வேறு விடயங்கள், சமூக சிக்கல்கள் கூடிய ஒரு இடமாக இருக்கிறபடியினாலே சிறு வயது திருமணம் சில நேரங்களிலே பல்வேறு சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த லயம் வாழ்க்கை என்பது எங்களுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வியிலே அவர்கள் தன்னுடைய கல்வியை முன்னெடுத்து செல்வதிலே பல்வேறு சிக்கல்களை எங்களுடைய மாணவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுல திறமையான மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டுகளித்தேன். மிகவும் சிறப்பாக அந்த வேலை திட்டங்களை செய்கிறார்கள். இவ்வாறான திறமையான மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அதே போன்று உறையூல் ரீதியாக, அதாவது வீட்டு ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாது போசாக்கு ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் அவதானிக்கலாம், சில வீடுகளிலே மின்சார வசதி இல்லை எங்களுடைய மாணவர்களுக்கு, மனசல கூட வசதி இல்லை. எனவே குடியிருப்பு பொருத்தமற்றதாக எங்களுடைய மாணவர்களுக்கு காணப்படுகிறது. இதெல்லாம் எங்களுடைய மாணவர்கள் அடுத்து தன்னுடைய கல்வியிலே முன்னோக்கி நகர்வதற்கு பல்வேறு சவால்களாக இருக்கின்ற விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய மாணவர்கள் இவ்வாறான சவால்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பாடசாலை என்ற வகையிலே நாங்கள் அதிபர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய எழுத்தாணி கனடாவினுடைய நிறைய ஆசிரியர்கள் இதிலே இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நாங்கள் பாடசாலை ரீதியாக பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து செல்லும் பொழுதுதான் எங்களுடைய மாணவர்கள் அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளை தொடரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய எழுத்தாணி கனடா நிறுவனம் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை எங்களுக்கு செய்து வருகிறது. அது மாத்திரமல்லாது நாங்கள் நிறைய எங்களுடைய இடம்பெயர்ந்த சில எங்களுடைய நண்பர்கள் ஊடாக நாங்கள் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். போசாக்கு ரீதியா எங்களுடைய பாடசாலையிலே சில விடயங்களை நடைமுறைப்படுத்துகிறோம். அதை உங்களுக்கு நான் கட்டாயமாக கூற வேண்டும். பெற்றோருடைய பங்களிப்பினூடாக சில பொருட்களை பெற்றுக்கொள்வதும், அதே போன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்ற IMTO நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இப்பொழுது உணவு தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். எனவே அவ்வாறான எங்களுடைய நிறுவனங்கள், எங்களுடைய வெளிநாட்டில் வதிக்கின்ற நண்பர்கள் அவருடைய திருமண நாள் அல்லது அவருடைய யாரோ இறந்த நாள் போன்ற பல்வேறு தினங்களிலே, பிறந்த நாள் போன்ற தினங்களிலே எங்களுடைய மாணவர்களுக்கு அவருடைய பங்களிப்பாக உணவை வழங்குவதற்கு உதவிகளை செய்கிறார்கள். எனவே போசாக்கு ரீதியாக நாங்கள் மாணவர்களை மேம்படுத்துவதற்காக இவ்வாறான உதவிகளை பெற்று அந்த மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். இதன் ஊடாக மாணவர்கள் அடுத்த கட்டமாக தன்னுடைய கல்வியிலே முழுமையான ஒரு போசாக்கை பெற்று செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்லாது பொருளாதார ரீதியாக நாங்கள் அவர்களை முன்னேற்றுவதற்கு பல்வேறு விடயங்களை சிந்திக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருந்தோட்ட பகுதிகளிலே பொருளாதாரம் குறைவு என்றபடியினாலே பெற்றோர்கள் நிறைய பேர், விசேடமாக பெண்கள் அல்லது தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய பாடசாலையை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் ஒன்று தாய் அல்லது தந்தை இழந்த மாணவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான சூழ்நிலையில் பெற்றோர் வெளிநாடு செல்லும் பொழுது அவருடைய சூழல், பிள்ளைகள் பராமரிப்பு போன்ற பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. இந்த பொருளாதார நான் அண்மையில சில பெற்றோர்கள் நான் உரையாடி இருக்கிறேன். ஏன் சார் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், அப்பொழுது உங்களுக்கு குழந்தை படிக்க வேண்டும், நீங்கள் என் தாயாக இருந்து வெளிநாடு செல்லுங்க என்று கேட்ட பொழுது அவருக்கு கூறிய ஒரு விடயம், நான் வாழ வேண்டும் சார், என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்தால்தான் சார் அடுத்த கட்டம் என்னுடைய பிள்ளைகள் கற்க வேண்டும். எனவே அவர்களுக்கு உணவு போதாது இருக்கிறது, அவர்களுக்கு ஒழுங்காக இருக்கிற ஒரு இடம் இல்லை சார், எனவே நான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் கூறிக்கொண்டார்கள். நியாயமான விடயம், அவர்கள் கூறிய நியாயமான விடயம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணவிருந்து உண்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாழ முடியும், எங்களுக்கு உறைவிடம் ஒன்று தேவை,
எனவே பெற்றோர் அந்த பக்கத்திலே சிந்திக்கிறது பொருத்தமாக இருக்கிறது. இருப்பினும் கூட அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை இழந்து அல்லது பிள்ளைகளை விட்டு வேறொரு இடத்துக்கு செல்லும் பொழுது, வெளிநாட்டு வேலைக்காக செல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் நிறைய சமூக சீர்கேடுக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அரவணைப்பு இல்லை போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றபடியினாலே பிள்ளைகள் கல்வியிலே தான் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான பல்வேறு தடைகளை எதிர்கொள்கிறார்கள். எனவே பொருளாதாரம், போசாக்கு, பொருத்தமற்ற உறைவிடம் போன்ற பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே எங்களுடைய மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். இப்பொழுது இந்த எழுத்தாணி கனடா தொடர்பான ஒரு விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட எங்களுடைய பிரதேசங்களில், அதாவது மதுரை மாவட்டத்திலே 19க்கும் மேற்பட்ட பெருந்தோட்டங்களை நீங்கள் தெரிவு செய்து இந்த பெருந்தோட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாணவர்களை உள்வாங்கி கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் போன்ற பல்வேறு பாடங்களை உங்களுடைய ஆசிரியராக கற்பிக்கிறார்கள். மிக ஒரு சிறப்பான விடயம். பாடசாலைகளிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் வீடு சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. தன்னுடைய தாய் இல்லை, தந்தை இல்லை. எனவே இவ்வாறான காலப்பகுதியிலே நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை நாங்கள் மெச்சுகின்றோம். விசேட விதமாக நான் நன்றி கூற வேண்டும். எழுத்தாணி கனடா நிறுவனத்துடைய எங்களுடைய தலைவர் அவர்கள், எங்களுடைய நளினி மேடம் அவர்கள், அதே போன்று அதோடு இணைந்த எங்களுடைய ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு நபர்கள் இதற்கு நீங்கள் உதவி செய்து இந்த எழுத்தாணி கனடாவை சிறப்பாக நீங்கள் கொண்டு செல்லுகின்றீர்கள். நான் நினைக்கிறேன் எழுத்தாணி கனடா என்பது 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் அளவிலே நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எழுத்தாணி கனடா மிகவும் சிறப்பாக உங்களுடைய வேலையை செய்து வருகிறீர்கள். எங்களுடைய மலைய மாணவர்கள் விஞ்ஞானம், கணிதம் போன்ற பல்வேறு விடயங்களிலே எங்களுடைய மலையக மாணவர்கள் பயில்கின்ற அதே நேரம் நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவை போற்றக்கூடியது. அதே போல நான் இங்கு இன்னும் கூற வேண்டும், நீங்கள் வெறுமனே கல்வியை மாத்திரமல்லாது, எங்களுக்கெல்லாம் தெரியும் திருமதி காஞ்சனா மேடம் அவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு விளையாட்டு ரீதியா மாணவர்கள் உடல் ரீதியாக தேவையான தேவைகள் இருக்கின்றது நான் கூறிய பொழுது எங்களுடைய பாடசாலைக்கு தேவையான கேரம் போர்டு, அதுக்குரிய ஸ்டாண்ட் போன்ற லைட்டிங் போன்ற பல்வேறு விடயங்களை செய்து தந்திருந்தீர்கள். எனவே பாடசாலை அதிபர் என்ற வகையிலே எழுத்தாணி கனடாவிற்கு நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய நிச்சயமாக உங்களுடைய சேவை போற்றக்கூடியது. மலர் மிஸ், எங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பில் உள்ள மலர் இணைப்பாளர் மலர் மிஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரதேசங்களாக எனக்கு தெரியும் கால்நடையாக நடந்து சென்று உங்களுடைய அர்ப்பணிப்பினூடாக இந்த வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுத்தீர்கள். என்னோடு தொடர்ந்து பேசுவார். இந்த விடயங்களை எவ்வாறு செய்யணும், எப்படி இருக்கணும், பிள்ளைகளை தெரிவு செய்வது பொருத்தமானதாக இருக்கணும் என்று தெரிவு செய்து மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் எழுத்தாணி கனடா இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருந்தது. உண்மையிலே மலைய மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த எழுத்தாணி கனடா. எனவே நான் எழுத்தாணி கனடா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதோடு இந்த எழுத்தாணி கனடா தொடர்பாக என் மனதிலே எழுந்த ஒரு கவிதையும் உங்கள் முன்னேலே வாசித்து செல்லலாம் என்று நான் எண்ணுகின்றேன். எனவே இந்த கவிதையை கேட்டு மகிழுமாறு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்பிடித்து பாருழுது, ஏற்பிடித்து பாருழுது, நிலம் விதைத்து நீர்ப்பாய்ச்சி, நிலம் விதைத்து நீர்ப்பாய்ச்சி, ஊர்பசி போக்கிய உழவன் வாழ்க, ஊர்பசி போக்கிய உழவன் வாழ்க, ஒளி தந்து விதை முளை தூண்டி, ஒளி தந்து விதை முளை தூண்டி, விளை தந்த ஆதவனே நீ வாழ்க, விதை தந்த ஆதவனே நீ வாழ்க, களை பயின்று எம் நிலை நின்று, களை பயின்று எம் நிலை நின்று, கரை சேர கல்வி கரம் கொடுக்கும் கலைச்சுடரே நீ வாழ்க, கரை சேர கல்வி கரங்கொடுக்கும் கலைச்சுடரே நீ வாழ்க, மலையகத்தின் மகவெடுத்து, மலையகத்தின் மகவெடுத்து, எழுத்தியலில் ஏற்றம் காண, எழுத்தியலில் ஏற்றம் காண, எத்தனிக்கும் எழுத்தாணியே நீ வாழ்க, எழுத்தியலில் ஏற்றம் காண எத்தனிக்கும் எழுத்தாணியே நீ வாழ்க, ஏற்பிடித்தால் ஏழ்மை நீங்கும், ஏற்பிடித்தால் ஏழ்மை நீங்கும், எழுத்தாணி பிடித்தாலும் ஏழ்மை நீங்கும், எழுத்தாணி பிடித்தாலும் ஏழ்மை நீங்கும், எம் துயர் தீக்கும் எழுத்தாணியே நீ நீடூடி வாழ்க. எனவே எழுத்தாணி மலையக மக்களுக்கு செய்கின்ற சேவை அதிபர்களாகி ஆசிரியர் நாங்கள் போற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய சேவை தொடர வேண்டும். எனவே எங்களுடைய சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஒரு வருட பூர்த்திக்கான வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ. உங்களோட அழகான வார்த்தைகளுக்கும் மனப்பூர்வ நன்றி ஐயா.
மிக்க நன்றி தலைமை ஆசிரியர் அவர்களே. இலங்கை பாடசாலையை பற்றி தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்கள் அருமையான கவிதைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க மிக்க நன்றி. உங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துகளுக்கும் மிக்க நன்றி. Next, we would like to have Ajita Prabha take the stage for our next performance. She will be singing a song dedicated to all dads out there. அடுத்ததாக அஜிதா பிரபா ஒரு பாடலை பாட வருகிறார். அவர் தனது பாடலை அனைத்து தந்தைமாருக்கும் சமர்ப்பிக்கிறார். அப்பா கைய பிடிச்சு நடந்தார் தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீறும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சு பூவ போலதான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சு பூவ போலதான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய பிடிச்சு நடந்தார் தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் வரல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் வரல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடந்தாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் ஒளிச்சு ஒளிச்சு காய்ச்சதில்ல. உள்ளங்கையில் ரேகை இல்ல, அப்பா கைய பிடிச்சு நடந்தார் தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீறும். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வாக்குப்பட்ட மக போக தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வாக்குப்பட்ட மக போக தேம்பி தேம்பி அழுதாரு. காய்ச்சல் வந்து படுத்தாலும் மாத்திரத்தான் திண்டதில்ல. நல்ல சொல் ஒரு நாளும் எங்களப்பா உண்டதில்ல. காற்றில் வந்து படுத்தாலும் மாத்திரத்தான் தின்னதில்ல. நல்ல சோறு ஒரு நாளும் எங்களப்பா உண்ணதில்ல. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. அவர் காச பணத்தை தேடி தேடி கருப்படிஞ்சு போனாரு. அப்பா கைய பிடிச்சு நடந்தார் தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீறும். Thank you so much, Ajita. How come you were hiding all your talent from us? That was a beautiful song with a beautiful meaning. Did you sing it for your dad? Yeah, not only my dad though, but to all the Appa Mad out there. You know, even though we go to school and sing and have all these amazing talents, the actual true reason behind why we do all this is our Appa Mad, to make them proud. So today's song is dedicated to all the hardworking dads out there, showing that your kids, specifically your daughters, appreciate you. நன்றி அஜிதா. அஜினி, எனக்கும் தெரியும் நீங்கள் அப்பாவின் பிள்ளை என்று. அனைத்து அப்பாமாருக்கும் நாங்கள் ஒன்று கூறுவோம். உங்களது பிள்ளைகள், குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு சிலவில்லை, பெருமைதான். இல்லையா அஜினி? Do you agree with me?
Yes, of course, I agree. But up next, we have a few organizations that we would like to present. We will be calling each organization shortly, so please be ready when we call your name. The organizations presenting are Ihe Foundation, Vijayalayan Foundation, Valduvam, Tamil Women's Development Group, Universal Character Value International Organization, Prima Dance School, Rouge River Yoga, மற்றும் World Tamil Campaign. First up, we would like to welcome Mitra Sendan on the behalf of Ihe Foundation.